Hi students, I'm Dr. Anandi. Welcome to my channel Make Biology Simple. So இன்னைக்கு வீடியோட டீடைல்ஸ் என்னன்னா டே 4 போர்ஷன் தான் பார்க்க போறோம். So டே 4 இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா excretory products and their elimination. So excretory products and elimination. அதாவது excretoryனா நம்மளோட சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்ச metabolic productல ரிலீஸ் ஆகக்கூடிய காம்பவுண்ட்ஸ் தான் excretory products னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி எலிமினேட் ஆக போகுதுன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சிஸ்டம் இருக்கும். அது பேர் தான் excretory system. ஸோ என்னெல்லாம் நமக்கு அனிமல்ஸில் எக்ஸ்க்ரீட் ஆகும் ப்ராடக்ட்ஸில் அதாவது மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தா அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் அயான்ஸ் லைக் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பேட், சல்ஃபேட். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸாக வெளியே வருது. இது நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு மற்றபடி எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்க்ரீட் ஆக வேண்டியது தான். இல்லைன்னா அது டாக்ஸிக் ஆகிடும் சிஸ்டத்துக்கு. ஸோ அப்படி தான் நமக்கு எக்ஸ்க்ரீட் ஆக போகுது. ஸோ எக்ஸ்க்ரீட் ஆகுது எந்த விதத்தில் எக்ஸ்க்ரீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சோ மெனி ஆர்கானிசம்ஸ் இந்த பிளானெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கானிசம் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக அது எக்ஸ்க்ரீட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமோனியா எக்ஸ்க்ரீட் ஆகும், இல்லை யூரியாவா ஃபார்மில் எக்ஸ்க்ரீட் ஆகும், இல்லை யூரிக் ஆசிடாக ஃபார்மில் எக்ஸ்க்ரீட் ஆகும். இதுதான் பேஸ்டாக நைட்ரோஜினஸ் வேஸ்ட்னு சொன்னாங்க. ஏன்னா அதில் NH குரூப் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷஸ் அக்வாட்டிக்ஸ் எல்லாம் அமோனியாவாக ரிலீஸ் பண்ணும். அப்படி எக்ஸ்க்ரீட் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் தான் அமோனோடெலிசம்னு சொல்லுவாங்க. அண்ட் டெரஸ்ட்ரியல் எல்லாம் எப்படின்னா யூரிக் ஆசிட் ஃபார்மில் எக்ஸ்க்ரீட் ஆகும். அதில் ஆம்பிபியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா யூரியோனா யூரியாவை எக்ஸ்க்ரீட் ஆகும். அண்ட் இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூரிகோடெலிக்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது யூரிக் ஆசிடாக எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ இதுதான் 3 டிஃப்ரெண்ட் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் தான். ஒன் இஸ் அமோனியா, second is urea, the third one is uric acid. So these are the 3 different products which is excreted in the organisms. ஸோ இந்த செல்ஸ் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கன், அதாவது ஒரு எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கனுக்கு எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டிபிரேட்ஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டியூப்லர் ஃபார்ம்ஸில் இருக்கும். வெர்டிபிரேட்டில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டியூப்லர் ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸ் டியூப்லர் ஃபார்ம் தான் இதை தான் கிட்னி சொல்லுவாங்க. ஸோ இன்வெர்டிபிரேட்ஸில் பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி சிம்பிள் செல்ஸாகவே இருக்கும். அது பேர் பார்த்தீங்கன்னா புரோட்டோனெஃப்ரிடியா ஆர் ஃப்ளேம் செல்ஸ். இது எதுனா பிளாட்டி ஹெல்மென்ஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் எக்ஸெட்ரா. அது அப்போ பிளனரியா அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிலாங்கிங் டு திஸ் டைப், வெறும் செல்ஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் நெஃப்ரிடியா ஒரு டியூப்லர் ஆர்கன் தான். இது எதுக்குன்னா எர்த்வார்ம்ஸ்க்காக இருக்கும். எர்த்வார்ம்ஸ்ல இந்த மாதிரி தான் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கனை சொல்லுவாங்க. மல்ஃபீஜியன் டியூபல்ஸ் காக்ரோச்சுக்குன்னு சொல்லணும். அண்ட் ஆன்டினல் கிளான்ஸ் ஆர் கிரீன் கிளான்ஸ் ப்ரான்ஸ்க்கு சொல்லுவாங்க. பட் ஹியூமனுக்குன்னு வரும்போது இட் இஸ் கிட்னி. ஆர் மேமல்ஸ், ஜெனரல் மேமல்ஸ்க்கு கிட்னின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வேரியஸ் வேஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் excretory organs for the different set of animals. So human excretory system is a well-defined organs இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபைனாக ஒரு பேர் ஆஃப் ஆர்கன்ஸோட, பிளட் வெசலோட, அண்ட் தென் அதை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு தனியாக டியூபிள்ஸோட எல்லாம் ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறத ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ வாட் இஸ் ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம்? இட் இஸ் அ பேர் ஆஃப் கிட்னி தான் நம்மளுடைய எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். ஸோ பார்த்தீங்கன்னா இது 2 பேர் இருக்கும். பேர் ஆஃப் கிட்னி ப்ரெசென்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேர் ஆஃப் யூரிட்டர் இருக்கும். திஸ் இஸ் யூரிட்டர். அதுக்கப்புறம் யூரினரி பிளாடர் அண்ட் ஃபைனலாக யூரித்ரா. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். கிட்னிஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். அது ஒரு பீன் ஷேப்பில் இருக்கும். ஒரு ஃபிஸ்ட், நம்மளுடைய உள்ளங்கை அளவு தான் அந்த ஆர்கனுடைய சைஸ் இருக்கும். அண்ட் இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 to 12 சென்டிமீட்டர் லென்த் ஆகும், 5 to 7 சென்டிமீட்டர் வித் ஆகும், 2 to 3 சென்டிமீட்டர் திக்னஸ் தான் இருக்கும். இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஸ்டின்ஸில் உங்களுக்கு வரும், எவ்வளோ லென்த் எவ்வளோ இதுன்னு கேட்கலாம். ஸோ அதனால் இதை நல்லா டீட்டெயிலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அது எங்கே இருக்குன்னா தொராசிக், லாஸ்ட் தொராசிக் அண்ட் தேர்ட் லம்பார் வெர்டிப்ரால தான் இது டோர்சல் போர்ஷனில் தான் இருக்கும் அமைஞ்சிருக்கிறது. அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னர் கர்வ் வரும். இதை பார்த்தீங்கன்னா இங்கே கர்வ் வருது இல்லையா? அந்த இன்னர் கர்வில் தான் பிளட் வெசல்ஸும் அண்ட் யூரிட்டர் இதெல்லாம் ஜாயின் ஆகும். அண்ட் இதுக்குள்ள நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனை கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இருக்கிறது மெடுலா. திஸ் இஸ் மெடுலா. இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மெடுலா அண்ட் ஓவர் போர்ஷன் கார்டெக்ஸ்.
அண்ட் இதுக்குள்ள ப்ரொஜெக்ஷன் ஆயிருக்கு இல்லையா, இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆயிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேலசஸ்ன்னு சொல்லுவோம். கேலசஸ். அப்புறம் அவுட்டர் பார்ட் ஆஃப் கிட்னி பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் கேப்சூல். அவுட்டர் பார்ட் ஆஃப் த கிட்னி இஸ் த கேப்சூல். இட் 2 ஜோன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து கார்டெக்ஸ், இன்னொன்று வந்து மெடுலா. ஸோ மெடுலாக்குள்ள நிறைய பிரமிட்ஸ் மாதிரி இந்த மாதிரி இந்த ஜோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னன்னு சொல்லணும்னா கேலிக்ஸ். அதுதான் இப்போ நான் கேலிக்ஸ்ன்னு சொல்றது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துலாம். இந்த கார்டெக்ஸ்ன்றது சென்டர் போர்ஷன். அதுக்கப்புறம் வருது இது லாஸ்ட் ஸ்லைட்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த நடுவில் இருக்கிற இந்த மெட்லரி போர்ஷனை நம்ம வந்து பிரமிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிரமிட்ஸில் தான் இந்த நம்மளுடைய ரீனல் காலம்ஸ் போய் அட்டாச் ஆகும். அது பேர் வந்து காலம்ஸ் ஆஃப் பர்டனின்னு சொல்லுவாங்க. காலம்ஸ் ஆஃப் பர்டனி. இந்த பார்ட்ஸில் வந்து நீங்கள் இதெல்லாம் பாயிண்ட் படிச்சுக்கோங்க. காலம்ஸ் ஆஃப் பர்டனினா என்னன்னு சொல்லிட்டோம். ஒவ்வொரு கிட்னிக்கும் பேசிக் செல்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் நெஃப்ரான் சொல்லுவாங்க. இதுதான் நெஃப்ரான், இதுதான் நெஃப்ரான். இதுக்குள்ள இருக்கு இந்த மாதிரி நிறைய மில்லியன்ஸ் கணக்கில் நமக்கு வந்து கிட்னில இருக்கும். அண்ட் ஈச் நெஃப்ரான், ஒரு நெஃப்ரான்ல 2 ரீஜன் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது குளோமருலஸ், அப்புறம் இது வர்றது பவுமன்ஸ் கேப்சூல். இது குளோமருலஸ், அது இது வந்து ரீனல் டியூபுல்னு சொல்லுவாங்க. இதுதான் பவுமன்ஸ் கேப்சூல். அண்ட் உள்ள இருக்கிறது glomerulus. So இது ரெண்டையும் சேர்ந்தது தான் நமக்கு வந்து நெஃப்ரான். வாட் இஸ் நெஃப்ரான்? நெஃப்ரான் இஸ் a basic fundamental unit of kidney அப்படின்னு சொல்லணும். அப்புறம் glomerulus is a tuft of capillaries. அதாவது உங்களுக்கு blood vessels, அதாவது afferent arteriole, efferent arteriole. afferentனா கிட்னிக்கு உள்ள போகிறது, efferentனா கிட்னில இருந்து வெளியே வரக்கூடிய blood circulation தான் சொல்லணும். ஸோ இது afferent கேப்லரிஸால அது வந்து ஃபைனாக ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த பிளட்டை வந்து கேரி பண்ணி கொண்டு வரும். அப்புறம் பியூரிஃபை பண்ணதுக்கப்புறம் அதாவது தேவையான நியூட்ரன்ஸ்லாம் ரீஅப்சார்ப் பண்ண அப்புறம் வெளியே வரக்கூடிய பிளட்டை வந்து எஃபரண்ட் ஆர்டியோல் எடுத்துட்டு போகும். ஸோ இதுதான் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த பிளட் வெசல்ஸ் இன் த கிட்னி. அப்புறம் ரீனல் டியூபல்ஸ் டபுள் வால்ட் கம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் பவுமன்ஸ் கேப்சூல். ஸோ இந்த அவுட்டர் லேயர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பவுமன்ஸ் கேப்சூல்னு சொல்லுவாங்க. So glomerulus along with the Bowman's capsule is called Malpighian body or renal corpuscle அப்படின்னா நமக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதாவது glomerulus along with the Bowman's, இதுதான் glomerulus. இது வந்து Bowman's capsule. இது ரெண்டையும் சேர்த்து என்னன்னு சொல்லுவாங்க? It is called Malpighian body or renal corpuscle ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டியூபல்ஸ் வந்து இதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இது வந்து ப்ராக்சிமல் கன்வலட்டட் டியூப்னு சொல்லுவாங்க. அதாவது நெஃப்ரான் அந்த பவுமன்ஸ் கேப்சூல்லேருந்து வரக்கூடிய ரீஜன் பேர் வந்து ப்ராக்சிமல் கன்வலட்டட் டியூப். அதுக்கப்புறம் வர்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேர் பின் பெண்ட் வரும். இந்த எல்லோ லைனிங்கே பார்த்துட்டு வாங்க. இந்த ஹேர்பின் பெண்டை வந்து ஹென்லீஸ் லூப்னு சொல்லுவாங்க. ஹென்லீஸ் லூப்ன்றது இந்த அதுல 3 போர்ஷன் இருக்கு. ஒன்று வந்து டிசெண்டிங், கீழே நோக்கி வர்றது டிசெண்டிங். அண்ட் இந்த பெண்ட் இருக்கு இல்லையா, அது வேசா ரெக்டா. அண்ட் அப்சைட் அதாவது அசெண்டிங் ஆகுறது வந்து டிஸ்டல் கன்வலட்டட் டியூப்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து ஒரு பிரிவு வருது இல்லையா. ஸோ சாரி, இது வந்து அந்த அசெண்டிங் லிம்ல இருந்து இன்னொன்று ஒரு காயில்டு ரீஜன் வரும். இந்த காயில்டு ரீஜன் வந்து இட் இஸ் கால்ட் டிஸ்டல் கன்வலட்டட் டியூபல். இந்த டிஸ்டல் கன்வலட்டட் டியூபல் வந்து ஒரு இது கேப்லரில் போய் ஜாயின் ஆகும். அது பேர் வந்து கலெக்டிங் டக்ட். ஸோ இந்த கலெக்டிங் டக்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்பிஜியன் கார்போசல் வந்து பிசிடி, டிசிடி, நெப்ரான் எல்லாம் சேர்ந்து கார்டிக்கல் ரீஜனில் போகும். பட் இந்த போர்ஷன், அதாவது இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இது மட்டும் மெடுலா போர்ஷனில் அதாவது நம்ம கிட்னியோட இன்னர் போர்ஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த மெடுலா ரீஜன், மெடுலான்னு உள் பாகம், கார்டெக்ஸ்ன்றது வெளி பாகமாக இருக்கும். ஸோ இந்த ஹென்லெஸ் லூப் மட்டும் உள்ள பெனிட்ரேட் ஆகி மெடுலா வரைக்கும் போகும். பட் இந்த போர்ஷன்லாம் எங்கே இருக்கும்னா கார்டெக்ஸ் போர்ஷன் ஆஃப் த கிட்னிலே ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஹென்லெஸ் லூப் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது கார்டெக்ஸ்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் குறைவு, ஏன்னா அதோடைய டிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கும். அப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ்னா கார்டெக்ஸோட அட்டாச் ஆகிடும். அதாவது மெடுலாக்குள்ளே போகாதனால அது கார்டிக்கல் நெஃப்ரான் சொல்லுவாங்க. இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லாங்காக இருந்ததுன்னா ஹென்லெஸ் லூப் வந்து இட் டச்சஸ் த மெடுலரி போர்ஷன். ஸோ அந்த மாதிரி போகும்போது இட் இஸ் கால்ட் அஸ் டக்ஸ்ட்ரா மெடுலரி நெஃப்ரான்ஸ். அப்படி இந்த டேர்ம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தட் நான் வந்து டயக்ராம் வச்சு உங்களுக்கு சொல்றதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏற்கனவே படிக்கணும். படிச்சதுக்கப்புறம் இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரியுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே தான் கண்டினியூஷன்.
இந்த எஃபரண்ட் ஆர்டியோல்ன்றது கிட்னி அந்த நெஃப்ரான்லேருந்து வெளியே வருது efferent arteriole. So it is around the renal tubule called the pertubular capillaries ன்னு சொல்லுவாங்க. So இது வந்து pertubular capillaries ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் minute vessels of network run இதுதான் சொல்றேன். இந்த ரெட் இந்த brown portionலாம் பார்த்தீங்கன்னா blood vessels தான். இந்த மாதிரி portions of minute blood vessels run around, அதாவது Henle's loop சுத்தி ரன் பண்ணிட்டு போகுது இல்லையா. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து it is அது ஒரு blood circle which runs along the U-shaped vasa recta. ஸோ இது உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் பிளட் வெசல்ஸ் வெளியே வருது. ஒன்று வந்து எஃபரண்ட் ஆர்டியோல் அண்ட் அதர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் ரன்ஸ் த்ரூ அவுட் யுவர் ஹென்லெஸ் லூப். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாடியில் எப்படி யூரின் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். யூரின் ஃபார்ம் ஆகுறது 3 டிஃப்ரெண்ட் ஸ்டெப். ஒன்று வந்து ரீஅப்சார்ப்ஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன். அது குளோமருலர் ஃபில்ட்ரேஷன், ரீஅப்சார்ப்ஷன், அப்சார்ப்ஷன். இதுதான் 3 டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் மெயினாக நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் எங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட். இங்கே இருக்கு இல்லையா, நமக்கு வந்து நெஃப்ரானில் வரக்கூடிய அஃபரண்ட் ஆர்டியோல் கூட வந்து பிளட்டை இங்கே போட்டுரும். இங்கே போடும்போது இங்கே வந்து ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஃபில்ட்ரேஷன்ன்றது தேவையானதை அப்சார்ப் பண்ணிக்கும், மற்றதை உள்ள ரீஅப்சார்ப் பண்ணிக்கும். ரீஅப்சார்ப் பண்ணுறது தான் தேவையானது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் ரீஅப்சார்ப் பண்ணி திருப்பி நம்ம சிஸ்டத்துக்கே வந்துடும். அண்ட் தேவையில்லாதது பற்றி அப்சர்வ் ஆகிறது என்னன்னா நம்ம எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகி யூரினா ஃபார்ம் ஆகும். ஸோ the first step பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன், ஃபில்ட்ரேஷன் ஆஃப் த glomerulus, that is called glomerular filtration. ஸோ இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு நிமிஷத்துக்கு அது ஃபில்டர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 1100 to 1200 to 1200 ml ஆஃப் பிளட் வந்து ஃபில்ட்ரேட் ஆகுது பெர் மினிட். ஸோ இது வந்து கம்பேர் பண்ணுறது ஹார்ட் பம்ப் பண்ணுற பிளட் வந்து 1/5 தான். அதை விட நம்ம கிட்னி ஃபாஸ்ட்டாக ஃபில்டர் பண்ணுது. அப்புறம் இந்த குளோமரல் கேப்லரில் பிளட் ப்ரெஷர் காசஸ் ஃபில்ட்ரேஷன். பிளட் ப்ரெஷர் ஏன் வருதுன்னா அது நிறைய ஹார்மோன்ஸோட அட்டாச் ஆகியிருக்கு. அதை கடைசியாக நம்ம பார்ப்போம். ஹார்மோன்ஸ் இருக்குது, சம் அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ இன்வால்வ்டு ஹியர். அதனால தான் நமக்கு கிரியேட் ஆகி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்டோதீலியம் ஆஃப் த குளோமரல் பிளட் வெசல்ஸில் இட் இஸ் கேரிங். இதை ஃபில்டர் பண்ணுறதை சொல்கிறாங்க. கடைசியாக ஃபில்டர் பண்ணுறது வந்து ஒரு பேஸ்மெண்ட் மெம்பரேன், அதாவது இங்கே இருக்கிறது இல்லையா பவுமன்ஸ் கேப்சூலில் இந்த பேஸ்மெண்ட் மெம்பரேன்ட்டு ஃபில்டர் ஆகிக்கும். ஃபில்டர் ஆகி எஃபரண்ட் வெசலில் நமக்கு கொடுத்துரும். ஸோ இந்த எபித்தீலியல் செல், அதாவது நான் சொன்னேன் பவுமன்ஸ் கேப்சூலில் இந்த எபித்தீலியல் செல்ஸ், அந்த செல்ஸ் ஒரு பர்டிகுலர் பேர் வந்து போடோசைட்ஸ். அதாவது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபில்ட்ரேஷன். அது ஸ்லிட் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஸ்லிட் ஃபோர்ஸ்னால தான் நமக்கு வந்து ப்ரெஷரும் வந்து கிரியேட் ஆகி உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். ஸோ அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் பேர் கால்டு அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபில்டர் ஆகிறதுக்கு பேர் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். ஸோ எவ்வளோ ஃபில்டர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து குளோமருலஸில் ஃபில்டர் ஆகுதுனால அது பேரே பார்த்தீங்கன்னா குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட், GFR. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 125 ml per minute ஃபில்ட்ரேட் ஆகும். ஸோ இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 180 liters per day. இவ்வளோ வந்து நம்மளோட கிட்னி வந்து ஒர்க் பண்ணுது வித்தவுட் எனி ரெஸ்ட். ஸோ 125 ml ஒரு நிமிஷத்துலேயே அதை ஃபில்டர் பண்ணிவிடும். கடகடன்னு ஃபில்டர் பண்ணி தேவையானதை நம்ம பாடிக்கு அப்சர்வ் பண்ணி அனுப்பிடும், இல்லாதது வந்து எக்ஸ்கிரீட் பண்ணும். அதுதான் நம்மளுடைய கிட்னி ஃபங்க்ஷனே. அப்புறம் இந்த கிட்னியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெக்கானிசம் எப்படின்றது ஜக்ஸ்ட்ரா குளோமருலர் அப்பரேட்டஸ், JGA, ஜக்ஸ்ட்ரா குளோமருலர் அப்பரேட்டஸ். அது ஒன்றும் இல்லை, அந்த பவுமன்ஸ் கேப்சூல் உள்ள மெம்ப்ரேன் தான். ஸோ இந்த மெம்ப்ரேன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபில்ட்ரேஷன். இப்போ மெம்ப்ரேன்னா என்ன, ஒரு வடிகட்டி மாதிரி தான். ஸோ அதில் நமக்கு தேவையானதெல்லாம் ஃபில்டர் ஆகி வெளியே திருப்பி நமக்கு ரீஅப்சார்ப் பண்ணி பிளட்ல வரும். தேவையில்லாததெல்லாம் அப்சார்ப் பண்ணி நமக்கு எக்ஸ்கிரீட்டரியாக போகும். அதுதான் ஜக்ஸ்ட்ரா குளோமருலர் அப்பரேட்டஸ். It's a sensitive region in the cellular modification in the distal convoluted tubule and the afferent arteriole. Afferent arteriole நான் சொல்லியிருக்கேன், இதுதான் நம்ம பிளட்டை கொண்டு வந்து நெஃப்ரான்குள்ள போடுறது. ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து இந்த மாடிஃபிகேஷன்ஸ் நடந்து ஃபில்ட்ரேஷன் ஆகும். ஸோ JFR can activate the JC cells. அந்த மெம்பரேன்ல இருக்கிற அந்த செல்ஸ்க்கு பேர் தான் ஜக்ஸ்ட்ரா குளோமருலஸ் செல்ஸ். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா இட் ரிலீசஸ் ரெனின் அப்படின்ற ஒரு காம்பவுண்டை ரிலீஸ் பண்ணுது. அந்த காம்பவுண்ட் தான் என்ன பண்ணுது, ஸ்டிமுலேட் த குளோமருலர் பிளட் ஃப்ளோ. அப்புறம் GFR பேக் டு த நார்மல். அதுதான் பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு ஃபில்ட்ரேஷனை கொண்டு வர்றது பிகாஸ் ஆஃப் த JG செல்ஸ் பை த ரிலீஸ் ஆஃப் ரெனின். அண்ட் எவ்வளோ வந்து ஃபில்ட்ரேட் ஆகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, 180 liters per day. ஆனால் நம்மளோட யூரின் எக்ஸ்கிரீஷன் பார்த்தீங்கன்னா 1.5 liters, அதாவது 1500 ml தான் ரிலீஸ் பண்ணுறோம்.
மற்ற மிச்சம் 99% என்ன ஆகுதுன்னா ரீஅப்சார்வ் ஆகிடும். ஸோ ரீஅப்சார்வ் ஆகுறது வந்து ரீனல் டியூபல்ஸ்ல போகும். ரீனல் டியூபல்ஸ் டேக் கேர் பண்ணிக்கும். அந்த ப்ராசஸ் தான் ரீஅப்சார்ப்ஷன். சோஃபார் நம்ம வந்து ஃபில்ட்ரேஷன் பார்த்தோம். ஃபில்ட்ரேஷன் தான் நான் மறுபடியும் சொல்றேன். ஃபில்ட்ரேஷன்றது நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ் மற்றதெல்லாம் நமக்கு திருப்பி நமக்கு பாடிக்கே சர்க்குலேட் பண்ணிடும். தேவையில்லாத யூரியா, யூரிக் ஆசிட், சம் ஆஃப் த அயான்ஸ், ஈவன் வாட்டர் இதெல்லாம் அப்சார்ப் பண்ணி யூரின் ஃபார்மேஷனாக போயிடும். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஅப்சார்ப்ஷன். ஸோ ரீஅப்சார்ப்ஷன்னா என்னன்னா இந்த ஃபில்ட்ரேஷன் பண்ணியிருக்கு இல்லையா, அதுல இருந்து தேவையானது என்ன, தேவையில்லாத என்னன்னு பிரிச்சு மறுபடியும் பாடி கொண்டு போறது தான் ரீஅப்சார்ப்ஷன். ஸோ the tubular epithelial cells in the nephron by active or passive. ஆக்டிவ்ன்றது it requires ATP or something else, sodium அப்படி தேவைப்படும். பாசிவ்ன்றது டைரக்டா கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் வரைக்கும் அப்படி அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு போயிடும். ஸோ இப்படி தான் நமக்கு நம்ம சொன்ன இல்லையா குளுக்கோஸ், அமினோ ஆசிட், சோடியம் இதெல்லாம் நமக்கு திருப்பி ரீஅப்சார்ப் பண்ணி நம்ம பாடிக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுது பை பாசிவ் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம். And the reabsorption of water also takes place passively in the nephron during urine formation. ஸோ இதுவும் உங்களுக்கு தண்ணி மெயினாக நமக்கு கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து தேவையான, அதாவது சம்மர் டைம்ல நிறைய அப்சர்வ் ஆகாமல் ரீஅப்சர்வ் பண்ணிடும். வின்டர் டைம்ல மோராக ரீஅப்சர்வ் பண்ணிடும், சாரி அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து வின்டர் டைமில் நிறைய யூரின் வரும், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். அண்ட் சம்மர் டைமில் அவ்வளோவா இருக்காது. பட் பிகாஸ் ஆஃப் த டெம்பரேச்சர் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஹார்மோன் இருக்குது, தட் இஸ் கால் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். ஸோ லைக் திஸ் இட் கெட்ஸ் ஃபில்டர். அண்ட் அது மாத்திரம் இல்லாமல் சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரி அயான்ஸையும் அது ஃபில்டர் பண்ணி நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குது. அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் இட் ஹேஸ் டு மெயின்டைன் த ஆசிட் பேஸ் பேலன்ஸ் ஆஃப் த பாடி ஃப்ளூயிட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பார்ட்டில் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னா பாருங்க, இது வந்து நம்மளுடைய நெஃப்ரான் அண்ட் இது வந்து ப்ராக்சிமல் கன்வல்யூட்டிவ் டியூப், இது ஹென்லிஸ் ஆஃப் லூப், இது டிஸ்டல் கன்வல்யூட்டிவ் டியூப், இது கலெக்டிங் டக்ட். ஸோ இந்த ரீஜனில் பிசிடி என்ன பண்ணுது? வாட் இஸ் பிசிடினா ப்ராக்சிமல் கன்வல்யூட்டிவ் டியூபல். ஸோ இட் இஸ் அ சிம்பிள் cuboidal brush border which increases the surface area of the reabsorption. The reabsorption பண்ணுறதுக்கு தேவையான பரப்பளவை கொடுக்கறது பிசிடி. அதாவது 70 to 80% of the electrolytes and water reabsorbed by the segment. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே ரீஅப்சார்வ் ஆகுது. ரீஅப்சார்வ்னா இந்த டியூப்ல இருந்து வெளியே வருது பைகார்பனேட் வருது, சோடியம் குளோரைடு, வாட்டர், நியூட்ரியன்ஸ் அண்ட் பொட்டாசியம். என்னென்ன அப்சர்வ் ஆகுதுன்னு பாருங்க. இந்த ஏரோ வந்து உள்ள போறது, இந்த ஏரோ வெளியே போறது. ஸோ என்னெல்லாம் அப்சர்வ் ஆகுதுன்னா அயான், தட் இஸ் H பிளஸ், சோடியம், அமோனியா NH3 தான் அப்சர்வ் ஆகுது. மற்றதெல்லாம் ரீஅப்சர்வ் ஆயிடுது. அண்ட் நெக்ஸ்ட் ஹென்லிஸ் ஆஃப் லூப். இந்த போர்ஷன் பாருங்க. இந்த போர்ஷன்ல உங்களுக்கு வந்து வாட்டர் வெளியே வந்துடுது இந்த டிசெண்டிங்ல. அசெண்டிங்ல பார்த்தீங்கன்னா சோடியம் வெளியே வருது, யூரியா திருப்பி உள்ள போயிடுது, சோடியம் வெளியே வருது, சோடியம் வெளியே வருது. இந்த டிசெண்டிங்ல வாட்டர் ரீஅப்சார்வ் ஆயிடுது அண்ட் அசெண்டிங்ல சோடியம் வந்து ரீஅப்சார்வ் ஆயிடுது. வாட் இஸ் அப்சார்ப்னா யூரியா தான் அப்சார்வ் ஆகிக்குது. ஏன்னா யூரின் ஃபார்மேஷன்ல யூரியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூன், அதனால தான். ஸோ த ரீஅப்சார்ப்ஷன் இஸ் மினிமம் இன் த ascending limb. However, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மட்டும், this water is permeable to water. Sorry, Henle's loop is permeable to water, but also impermeable to electrolytes. அதனால electrolytes மட்டும் போகாது, only water மட்டும் தான் வெளியே வருது. அதனால இது impermeable to electrolytes but permeable to water. அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. So that will concentrate the water reabsorb ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? எங்க கான்சென்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து தண்ணி இருந்தால் தானே அது தலன்னு இருக்கும், தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் கெட்டி ஆயிடும். ஸோ அதுதான் கான்சென்ட்ரேஷன் சொல்றாங்க. ஸோ கான்சென்ட்ரேட்டட் ஃபில்ட்ரேட். ஸோ இந்த போர்ஷன்ல டிஸ்டல் கன்வர்டிவ் என்ன நடக்குதுன்னு பாருங்க. சோடியம் குளோரைட், வாட்டர், பைகார்பனேட் இது எல்லாமே ரீஅப்சார்வ் ஆயிடுது. பொட்டாசியமும் H plus இது மட்டும்தான் அப்சர்வ் ஆகுது. ஸோ டிஸ்டல் கன்வர்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் sodium and water takes place. DCT is also capable of reabsorb bicarbonate, but hydrogen, potassium and ammonia to maintain pH and sodium potassium balance in the blood. ஸோ இதெல்லாம் பட் ஆனால் உங்களுக்கு உள்ளே போகுது, அதாவது அப்சர்வ் ஆகிடுது. எது? பொட்டாசியமும் ஹைட்ரஜன் அயானும், மற்றதெல்லாம் ரீஅப்சர்வ் ஆகிடுது. லாஸ்ட்டாக கலெக்டிங் டக்ட். இந்த போர்ஷனில் வரும்போது தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரின் ஆகும். அதாவது 1180 ml இருந்து 180 லிட்டர்ஸ்ல இருந்து 1.5 லிட்டர்ஸ்க்கு குறையுது அந்த வாட்டர்.
கான்சன்ட்ரேஷன். ஸோ அது மொத்தமா இந்த இடத்துல தான் நடக்கும். see this வாட்டர் எல்லாம் இந்த பக்கம் வாட்டர் போகுது பாருங்க. வாட்டர் வந்து ரீஅப்சர்வ் ஆக ஆக என்ன ஆகும்னா இங்க வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் குறைஞ்சிடும். So the long duct extends from the cortex of the kidney to the inner parts of medulla. So accumulates large amount of water is reabsorbed. அதனால தான் நமக்கு யூரின் வந்து கான்சென்ட்ரேட் ஆகுது. இனிஷியலா 180 லிட்டர்ஸ் வாட்டர் இருக்கு. ஆனா ஃபைனலா யூரின் ஃபார்மேஷன்ல பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர்ஸ் தான் வரும். சச்ச 99% குறையுது எப்படின்னா ரீஅப்சார்ப்ட் அப்படின்னா திருப்பி பாடிக்கே போயிடுது. ஸோ திஸ் இஸ் கால் கான்சென்ட்ரேட்டட் யூரின். ஸோ அது எங்கே பண்ணுதுன்னா கலெக்டிங் டக்ட்ல தான் பண்ணுது. ஸோ இதுக்கு ஃபேவர் பண்றது பார்த்தீங்கன்னா H+ and K+. அயோனிக் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஃபில்ட்ரேட். இது எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்மோலாலிட்டின்றது ஒன்றும் இல்லை, அந்த மாலிகூல்ஸ் விச் இஸ் பிரசன்ட் இன் த பிளாஸ்மா இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட். ஸோ அதுதான் வந்து அடர்த்தன்மை இன்க்ரீஸ் ஆகும், ஆஸ்மோலாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹென்லிஸ் லூப் வேசரெக்டா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே இந்த போர்ஷன் தான் உங்களுக்கு ஹென்லிஸ் லூப். இது பிசிடி, இது டிசிடி, இது கலெக்டிங் டக்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்மாலிட்டி வந்து 300 to 600, 900, 1200 ஆயிட்டு திருப்பி குறைஞ்சிட்டே போகுது. ஸோ இது என்ன ஃபார்ம் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஹென்லிஸ் லூப் வந்து வேசரெக்டாக்கு தான் ரொம்ப, இந்த ரெண்டு போர்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஃபில்ட்ரேட் இந்த 2 limbs. ஸோ அந்த பிளட் ஃப்ளோ ஆகும்போது இந்த இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்மாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் நான் சொல்றேன், ஆஸ்மாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இங்க உங்களுக்கு வந்து 300 to 600 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த கிரேடியன்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா பை த சோடியம் குளோரைட் அண்ட் யூரியா. ஏன்னா நமக்கு இங்க பாத்தீங்கன்னா யூரியா உள்ள வந்தது, சோடியம் குளோரைட் வெளியே போகுது. ஸோ யூரியா வரும்போது யூரியா இஸ் சச் a பிக் மாலிகுல் இல்லையா, அது NH3 C double bond O NH3. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு போகும்போது உங்களுக்கு அந்த ஒரு மாலிகுல் அதுக்குள்ள போடும்போது நிறைய ஃபார்ம் ஆச்சுன்னா அப்சார்ப் ஆகும்போது அதோடைய அங்க வந்து இன்க்ரீஸ் ஆகுது. வெரி சிம்பிள், அவ்வளவுதான். இங்க வந்து யூரியா உள்ள போறதுனால இன்க்ரீஸ் ஆகுது. and exchange with the descending limb vasa. Sodium chloride is returned to the intestine. அதாவது sodium chloride வெளியே வந்துடும். பட் யூரியா வந்து அங்க அப்சார்ப் ஆகுது. அப்சார்ப் ஆகுறதுனால அங்க ஆஸ்மாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரியா. பிகாஸ் ஆஃப் யூரியா நாட் யூரின், யூரியால இதுவாகுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாட்டர், அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ யூரியா என்டர் ஆகுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அது வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், அதை கான்சன்ட்ரேட்டடாக ஆகுது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கலெக்டிங் டியூபில் ஃபில்ட்ரேட் த யூரின், அதாவது யூரின் ஹியூமன் கிட்னியில் பார்த்தீங்கன்னா யூரின் வந்து 4 times கான்சன்ட்ரேட்டட் ஆகுது. அதாவது இந்த இடத்துல அதான் ரிப்பீட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் எல்லாம் வெளியே போயிடுது. எங்கே போகுதுன்னா நம்மளுடைய டியூபிள்ஸ்லேருந்து வெளியே போயிடுது. ஸோ அப்போது இங்கே இருக்கிற அந்த யூரியா, சோடியம் அண்ட் மற்ற காம்பவுண்ட்ஸ் எல்லாம் அதிகமா இல்லை, இருக்கிறதா இருக்கும். பட் ஆனால் அது வந்து ஃபார்மேஷன் ஆகுறதுனால அதுக்கு அங்கே வந்து ஆஸ்மாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ இங்கே இடத்துல குறையுது, பட் அகெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நிறைய வெளியே வர்றதுக்கு தான் மெயின் ரீசன். வாட்டர் நிறைய அப்சர்வ் ஆகிடுது, அதனால வந்து உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரியா நீங்கள் ஃபார்ம் ஆகுது. இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி ஸ்லைட்லையும் இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ரெகுலேஷன் எப்படியெல்லாம் ரெகுலேஷன் ஆக போகுதுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஜெக்ஸ்ட்ரா குளோமரல் அப்பரேட்டஸ்ன்னு சொன்னோம். அதாவது அந்த பவுமன்ஸ் கேப்சூலை சுற்றி உள்ள மெம்பரேனை தான் ஜெக்ஸ்ட்ரா செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த செல்ஸ் தான் ஹார்மோனல் ஃபீட்பேக் மெக்கானிசம்னால கிட்னி ஹைப்போதலஸமும் டச் பண்ணி அதை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. ஒன்று இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா ஆஸ்மோ ரிசப்டார்ஸ் வந்து எப்பவுமே ஒரு பாடி பிளட் வால்யூமை கண்ட்ரோல் பண்ணும், பாடி ஃப்ளூயிடு வால்யூமும் கண்ட்ரோல் பண்ணுது. எப்படின்னா எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ரம் த பாடி, அதாவது நிறைய நம்ம பாடியிலேருந்து ஃப்ளூயிட் வெளியேறுதுன்னா இந்த மாதிரி செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆகி நம்ம பிரெயினுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு ஆன்டிடயோரிட்டிக் ஹார்மோன் வாசோப்ரெஸ்ன்னு சொல்லுவோம், இது வந்து போஸ்டீரியர் பிட்யூட்டரியிலேருந்து செக்ரேட் பண்ணி கிட்னிக்கு போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இன்னும் நிறைய வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ண ஏற்கனவே வாட்டர் அப்சர்வ் ஆகும். ஆனால் இந்த டைமில் என்ன பண்ணும், ஏடிஹெச் வரும்போது வாட்டரை ரீஅப்சர்வ் பண்ணிட்டோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆகிடும். யூரின் வந்து கான்சன்ட்ரேஷன். இதுதான் வந்து ஒரு எப்படி வந்து பிளட் வால்யூமோ பாடி ஃப்ளூயிடை நம்ம வந்து தண்ணியை வந்து திருப்பி நம்ம பாடிக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இப்போ வந்து ஏடிஎஸ் ஃபர்ஸ்ட்ல வாட்டர் ரீஅப்சர்ப்ஷன்
அந்த டியூபில் ஃபார்ம் ஆகுதுல, அதனால என்ன ஆகுதுன்னா டயூரசிஸ் ஆகும். டயூரசிஸ்னா டைல்யூட்டட் யூரின் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் இன் பிளட் வால்யூம், அப்போ நிறைய பிளட்ல இன்க்ரீஸ் ஆகினே போகும் இல்லையா, அதையே நான் திருப்பி நார்மலுக்கு கொண்டு வரணும். எதுவுமே அதிகமாக இருக்கக்கூடாது, குறைவா இருக்கக்கூடாது, பேலன்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ வந்து ரீஅப்சார்ப்ஷன் ஆக ஆக நமக்கு பிளட்ல நிறைய ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகிடும். அதனால அதை குறைக்கிறதுக்கு திருப்பி என்ன பண்ணும், ஏடிஹெச் வந்து ஆஸ்மோ ரிசெப்டாரை போய் சப்ரஸ் பண்ணிடும். ஏன்னா வந்து ஏடிஹெச் செக்ரீஷனை இது ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் சொல்லுவாங்க. ஏடிஹெச் செக்ரீஷன் சப்ரஸ் ஆகும்போது ஆஸ்மோ ரிசெப்டர்ஸ் ஆக்டிவாக இருக்காது கிட்னி செல்ஸில். அப்போ என்ன ஆகும்னா வாட்டர் அப்சர்வ் பண்ணுறதை அதிகப்படுத்திட்டு ரீஅப்சர்வை குறைச்சிடும். ரீஅப்சர்வ் குறைக்கும் போது பார்த்தீங்கன்னா யூரின் வந்து உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேட்டட்லேருந்து கொஞ்சம் டைல்யூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான். அதனால தான் உங்களுக்கு ஏடிஹெச் உங்களுக்கு வந்து மெயினாக உங்களுக்கு வந்து எந்தெந்த கண்டிஷன்லாம் வின்டர் சீசன் சம்மர் சீசனில் நிறைய ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு சம்மர் சீசனில் இந்த ஆஸ்மோ ரிசெப்ட் குறைச்சிரும். அதனால ரீஅப்சார்ப்ஷன் மோர் அண்ட் அப்சார்ப்ஷன் குறைவாக இருக்கும். வின்டர் சீசனில் ரீஅப்சார்ப்ஷன் குறைவாயிடும், அப்சார்ப்ஷன் மோராக இருக்கும். அப்சார்ப்ஷன் மோராக இருக்கிறதுனால நமக்கு யூரின் ஃப்ரீக்வென்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏடிஹெச் என்ன பண்ணுதுன்னா கன்ஸ்ட்ரிக்டரி எஃபெக்ட்ஸ், அதாவது சுருக்குறது, கான்ட்ராக்ட் பண்ணுது. கான்ட்ராக்ட் பண்ணுறதுனால பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெனின் ஒரு காம்பவுண்ட் செக்ரேட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெனின் செக்ரேட் ஆகும். ஸோ இந்த ரெனின் என்ன பண்ணணும்னா கன்வெர்ட்ஸ் ஆன்ஜியோடென்சினோஜன் டு ஆன்ஜியோடென்சின். இது இன்ஆக்டிவ், இது ஆக்டிவ் ஃபார்ம். ஸோ இந்த இன்ஆக்டிவ் டு ஆக்டிவ் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணும்போது இது என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் வாசோ கன்ஸ்ட்ரிக்டட் ப்ரெஷரை குறைச்சி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பிளட் ஃப்ளோவை குறைக்குது. பிளட் ஃப்ளோவை குறைச்சி இப்படி தான் உங்களுக்கு வந்து ஏஞ்சியோடென்சின் வந்து பண்ணுது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஜேசிஏ, அதாவது ஜக்ஸ்ட்ரா குளோமருலர் அப்பேரட்டஸ், அதாவது பவுமன்ஸ் கேப்சூல் அரௌண்ட் இருக்க செல் லேயர் தான் இது சொல்லுவோம். அண்ட் இது எப்படின்னா இட் இஸ் ஆல்சோ டிபெண்ட் அப்பான் தி ஒன் மோர் ஹார்மோன் கால்ட் ஆல்டோஸ்டெரான். இது எல்லாம் ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் ஃபார்ம் ஆகுமே. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் மெயின்டைனிங் த ஆர் கண்ட்ரோலிங் த கிட்னி ஃபங்க்ஷன். அப்புறம் ஆல்டோஸ்டெரான் பார்த்தீங்கன்னா ரீஅப்சார்ப் சோடியம் அண்ட் வாட்டர். இதை ரிலீஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் அண்ட் வாட்டர் ஃப்ரம் த டிஸ்டல் பார்ட் ஆஃப் டியூபில் பண்ணுறதுனால வி லீட்ஸ் டு இன்க்ரீஸ் த பிளட் ப்ரெஷர் இன் த ஜிஎஃப்ஆர். ஸோ இதனால் வந்து ரெனின் என்ஜியோடென்சின் மெக்கானிசம்னு இதை சொல்லுவாங்க. ஸோ என்ஜியோடென்சின் அது ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆல்டோஸ்டெரானை கொடுக்கும். ஆல்டோஸ்டெரான் வந்து நமக்கு சோடியம் இது பண்ணும். அதனால தான் பிபி உள்ளவங்க நிறைய வந்து ஏற்கனவே நமக்கு ரீஅப்சார்ப் ஆஃப் சோடியம் இருக்குது அண்ட் பிபி நிறைய ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து சால்ட் அதிகமாக சேர்க்காதுன்னு சொல்கிறது இதுதான் ரீசன். அப்புறம் இன்க்ரீஸ் பிளட் ஃப்ளோ டு ஆர்ட்ரியா ஆஃப் த ஹார்ட் கேன் ரிலீஸ் ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டர் ரிலீஸ் ஆகுது. அது பேர் ஆட்ரியல் நட்ரியோட்டிக் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுதுன்னா வாசோ டைலேஷன். ரெனின் ஆஃப் ஏஞ்சியோடென்சின் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஃபார்ம் ஆகும். இது வந்து வாசோ டைலேஷன். டைலேஷன்னா என்ன, ரிலாக்ஸ் பண்ணுது. ரிலாக்ஸ் பண்ண பண்ண ப்ரெஷர் குறையும். ஸோ ஏஎன்எஃப் வந்து ரிலீஸ் த ப்ரெஷர். ஸோ பிளட் பிபி வந்து உங்களுக்கு குறையுது. ஸோ ஏஎன்எஃப் மெக்கானிசம் இஸ் ஆல்சோ another way of controlling the kidney function that is called renin angiotensin mechanism. ஸோ இங்கேயும் அந்த மெக்கானிசம் இருக்கு, ரெனின் ஏஞ்சியோடென்சின் மெக்கானிசம். இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது எது, ஆல்டோஸ்டெரான். பட் ஆட்ரியல் நட்ரியோட்டிக் ஃபேக்டர் வந்து டிக்ரீஸ் பண்ணுது. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டிஸார்டர்ஸ். ஸோ டிஸார்டர்ஸ்ன்றது என்னென்னா கிட்னி ஃபங்க்ஷன் ஆகாத டைமில் என்ன ஆகும். ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கிட்னி தான் நம்ம பிளட்டை பியூரிஃபை பண்ணி தேவையானதை கொடுத்துட்டு மற்ற தேவையில்லாததை எக்ஸ்கிரீட் பண்ணுது. இந்த மாதிரி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு யூரியா வந்து அப்படியே ஸ்டாக் ஆகிடும் எங்கள் பிளட்டில். கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன்னா யூரியா வெளியே போகாமல் பிளட்ல ஸ்டோர் ஆகி அந்த ஸ்டேஜ் பேர் யூரீமியா. அந்த மாதிரி கண்டிஷனில் டயாலிசிஸ் பண்ணுவாங்க. டயாலிசிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹியூமன் பாடியிலேருந்து பிளட்டை ட்ரெயின் பண்ணி ஒரு போரஸ் மெம்பரேன் உள்ள செலஃபன் டியூப்ல அனுப்புவாங்க. அப்போ அனுப்பும்போது என்ன ஆகும்னா அந்த டியூப் வந்து கிளியராக இருக்கிறதுனால நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா தேவையான இல்லாததெல்லாம் வந்து டைல்யூட் ஆகி வெளியே போயிடும். ஸோ வெளியே போயிட்டு திருப்பி பியூரிஃபை ஆகிடும். நம்ம கிட்னி என்ன பண்ணுதோ அதே ஃபங்க்ஷன் வந்து டயாலிசிஸ் யூனிட் பண்ணும். ஸோ டயாலிசிஸ் யூனிட் இஸ் வெரி சிமிலர் டு த நம்மளுடைய பாடியில் இருக்கிற மாதிரி அந்த அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணி தேவையில்லாதது, அதாவது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வச்சு வெளியே எடுத்துரும். அப்புறம் மற்ற நியூட்ரியன்ஸ் எல்லாம் திருப்பி உள்ளவே கொடுத்தோம். அதை வந்து திருப்பி ஒரு வயா உங்களுக்கு வந்து ஒரு இதில் போரஸ் மெம்பரேன்லேருந்து வெயின் மூலயமா திருப்பி பேஷண்ட்டுக்கு திருப்பி செலுத்திடுவாங்க வித் ஆடிங் அண்ட் ஆன்டிஹிப்பாரன் போட்டு திருப்பி அனுப்புவாங்க. இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து கிட்னி டயாலிசிஸ். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்படி தான் டயாலிசிஸ் பண்ணுறாங்க.
அண்ட் லாஸ்ட்டாக உங்களுக்கு பார்க்கும்போது கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். சுத்தமாக கிட்னி ஒர்க்கே ஆகலை, டயாலிசிஸும் பண்ணுறது பிரயோஜனம் இல்லாமல் தான் தேர் கோயிங் ஃபார் அன் ஆல்டர்னேட் ஆப்ஷன். அது என்னன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. அதாவது வேற ஒருத்தருடைய கிட்னி எடுத்து டேமேஜ் ஆனவங்களுக்கு வைப்பாங்க. இது மோஸ்ட்லி வந்து தெரிஞ்ச க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் பண்ண முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அண்ட் உங்களுக்கு வந்து அந்த ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டின்னு ஒரு இருக்கும். அந்த பேஷண்ட்டுக்கும் இல்லை டோனருக்கும் உள்ள அந்த டபிள்யூபிசி ஆன்டிஜென்ஸ் இருக்கும். அது வந்து மேட்ச் ஆனால் தான் இது, அதை பேர் டிஷ்யூ மேட்சிங்னு சொல்லுவாங்க. அப்படி மேட்ச் ஆனால் தான் அதை வந்து டொனேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா வேற ஒருத்தரோட கிட்னி எடுத்து பேஷண்ட்டுக்கு வைக்கிறது தான் டிரான்ஸ்பிளான்டேஷன். அப்புறம் ஸ்டோன்ஸ் ஃபார்மேஷன், இதுக்கு ரீனல் கால்குலேன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டோன்ஸ் நிறைய இருக்கிறவங்களுக்கு அந்த டிசீஸ் வரும். நெக்ஸ்ட் குளோமருலர் நெஃப்ரிட்டிஸ்னு ஒரு டிசீஸ் இருக்கு. அது என்னன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த குளோமர்லி ஆஃப் தி கிட்னியோடைய குளோமரல் போர்ஷன் மட்டும் டிஸ்டர்ப் ஆயிருந்தா, இன்ஃப்ளமேஷன் இருந்தால் அது பேர் வந்து குளோமருலர் நெஃப்ரிட்டிஸ். தட்ஸ் ஆல் இன் டுடேஸ் வீடியோ. நம்ம வந்து டீப்பாக யூரின் ஃபார்மேஷன், மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன், வாட் ஆர் த எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். இதை படிச்சுட்டு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் நீட் எக்ஸாம். That's all today's video. Thank you, students.